இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை ஆதியாகமம் 42வது அதிகாரம் 21வது வசனம். தேவன் உங்களோட இருப்பார், அவர் உங்கள் பிதாக்களின் தேசத்துக்கு உங்களை திரும்பவும் போக பண்ணுவார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, யாக்கோபு தன்னுடைய வயதான காலத்திலும் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் அழைத்து அவன் ஆசீர்வதிக்கும் போது ஒரு நாளிலே யோசேப்பும் தன்னுடைய குமாரர்களை கூட்டிக் கொண்டு தன்னுடைய தகப்பனை பார்க்கும்படியாக அவர் கடந்து சென்ற போது அவருடைய தகப்பனாகிய யாக்கோபு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், தேவன் உங்களோடே இருப்பார், அவர் இந்த உலகத்துல சொத்து, பணம், மேன்மை அதெல்லாம் உங்களோட இருக்கும்னு சொல்லி முதலாவதாக ஆசீர்வதிக்கல. அவர் ஆசீர்வதித்த வார்த்தையே, தேவன் உங்களோடு இருப்பார், அவர் உங்கள் பிதாக்களின் தேசத்துக்கு உங்களை திரும்பவும் போக பண்ணுவார் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த உலகத்திலே நாம் நினைக்கிறோம் பணம், சொத்து, புகழ், மேன்மை இதுதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்து செல்கிற ஆசீர்வாதம் என்று நினைத்து இந்த உலகத்தின் மனிதர்கள் பலர் உலகத்துக்குள்ளாய் ஓடுகிறார்கள். நிறைய பேருக்கு ஆண்டவர் நோக்கி ஜெபிக்க நேரம் இல்ல, வேத வாசிக்க ஒரு அதிகாரம் வாசிக்க நேரம் இல்ல. கிறிஸ்தவர்களாய் இருக்கிறார், உலகத்துக்காய் ஓடி ஓடி தன்னுடைய ஜீவனத்தை கழிக்கிறவர்களாய் காணப்படுகிறார், தன்னுடைய ஓட்டத்தை கழிக்கிறவர்களாய் இருக்கிறார். ஆனால் யாக்கோபு பாருங்க, ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார், மேன்மைப்படுத்தினார், எல்லாம் அவருக்கு இருந்தது. ஆனா அவர் ஒன்று மாத்திரம் கடைசி காலத்துல கண்டு கொண்டார், தேவன் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், தேவன் என் பிள்ளைகளோடு இருக்கணும், அது மாத்திரம் எனக்கு போதும், அந்த நம்பிக்கையில நான் என் கண்களை மூடுவேன் என்று அவருடைய இருதயத்துல அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை காணப்பட்டது. அந்த வாஞ்சையின்படியே அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். தேவன் உங்களோடு இருப்பார், தேவன் உங்களோடு இருப்பார். ஒருவேளை நான் இந்த உலகத்தை விட்டு மறைந்து போனாலும், வயோதிபத்து நிமித்தமாய் எனக்கு இன்றைக்கு 147 வயசு ஆகிறது, ஒருவேளை நான் இப்ப மரித்து போகிற சூழல் வந்து விட்டாலும் தேவன் உங்களோடு இருப்பார் என்று ஆறுதலான வார்த்தையை கொடுத்தார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை வைத்து செல்கிறோம்? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை வைக்கிறோமா? ஆசீர்வாதங்களை கொடுத்து வளர்த்துகிறோமா? அல்லது உலகத்துக்குரிய காரியங்களை சொல்லி சொல்லி வளர்த்துகிறோமா? இந்த காலை வேளையில யோசித்து பார்த்து ஆண்டவரை முதலாவது தேடும்படியா நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்துக்கு நாம் அதை சொல்லிக் கொடுப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வார், நம்முடைய பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் அதை தானே சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று மத்தேயு 6:33 சொல்றார் அல்லவா? இந்த வார்த்தையின்படியே அவரை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்போம். அவரை தேடுகிற பிள்ளைகளாய் நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற அத்தனை பேரும் மாறும்படியாய் அவருடைய சமூகத்துல ஜெபிப்போம். இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற இந்த வார்த்தையிலே 3 முக்கியமான பகுதிகளை நாம் தியானித்து விட்டு நாம் கடந்து செல்வோம். இன்றைக்கு நாம் தியானிக்க வேண்டிய வேத பகுதி, வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஆதியாகமம் 48வது அதிகாரம், சங்கீதம் 48வது அதிகாரம். சங்கீதம் 48வது அதிகாரத்துல கடைசி வசனமும் இதைதான் சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவாராம். யாக்கோபை ஆண்டவர் மரண பரியந்தம் அவர் நடத்தினார். பாருங்க, அவருக்கு வாக்கு கொடுத்த வாக்குத்தத்த பூமியானது கானான் தேசம். ஒரு நாளிலே அங்கு பஞ்சம் உண்டான போது ஆண்டவர் அவரை எகிப்துக்கு அழைத்து கொண்டு வருகிறார். ஆனா அவர் எங்கெல்லாம் போனாரோ எங்கெல்லாம் கர்த்தரும் அவரோடு கூட இருந்தார். அன்பான தெய்வ பிள்ளைகளை, முதலாவதாக தேவன் நம்மை மறக்க மாட்டார். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 48:15 யாக்கோபு சொல்லுகிறா, யோசேப்பை ஆசீர்வதித்து விட்டு சொல்லுகிறா, என் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கின தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தெய்வம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவர் பல சூழ்நிலைமைகளின் வழியாய் யாக்கோபு கடந்து சென்றார். நம்ம நிறைய தியானித்திருக்கிறோம், வேதத்திலையும் வாசித்து இருக்கிறோம். பிரியமானவர்களே, பல போராட்டங்கள் உன்னுடைய வாழ்விலே இருந்தது. அவர் செய்த தவறுகளின் நிமித்தமாக அநேக காரியங்களை தன்னுடைய வாழ்விலே அநேக காரியங்களை தன்னுடைய வாழ்விலே அவர் பெற்றுக்கொண்டார். இன்னும் அவர் ஆண்டுடைய சமூகத்திலே
பல பதான் அராமிலிருந்து கானான் தேசத்துக்கு ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தார். பல போராட்டங்கள் தன்னுடைய பிள்ளைகள் நிமித்தமும் பல காரியங்களின் வழியாகவும் அவர் கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலைமை இருந்தது. ஆனாலும் அவர் தன்னுடைய கடைசி காலத்திலே தன்னுடைய வாழ்வில் முன்னால நடந்த தீமையான காரியங்களை அவர் சொல்லல. இந்த தீமையான காரியங்களிலும் ஆண்டவர் என்னை நன்மையாய், அந்த தீமையிலும் என்னை தீமைகளிலும் என்னை நன்மையாக மாற்றி எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி என் மேல கிருபை வைத்த என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று அவர் அந்த கடைசி காலத்திலே தன்னுடைய மகனாய் யோசேப்பை பார்த்து அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை என் ஆண்டவர் ஆதரித்து வந்தார். இந்த உலகத்துல சொத்து சுகம் மேன்மை எனக்கு நிறைய இருக்கு, ஆசீர்வாதம் ஆண்டவர் எனக்கு நிறைய தந்திருக்கிறாரு, அதெல்லாம் எனக்கு எதுவும் தரல, ஆனா என் ஆண்டவர் என்னை ஆதரித்து வந்தார் என்று சொல்லி யோசேப்பை பார்த்து சொல்லுகிறார். 16வது வசனத்துல சொல்றார், எல்லா தீமைக்கும் என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி யோசேப்பினுடைய குமாரர்களை ஆசீர்வதிக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளையே, இவர்கள் மிகுதியாய் பெருக கிடவர்கள் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். இந்த காலை வேளையிலே நம்ம அநேக நேரங்களில நமக்கு இல்லாததை குறித்து, நம்ம வாழ்க்கையில நடந்த தீமையான காரியங்களை குறித்து மன வேதனைப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனா ஆண்டவர் நம்மை ஒருபோதும் மறக்க மாட்டார். யாக்கோபை மறக்காத தெய்வம். பாருங்க, யாக்கோபுடைய வாழ்வில அநேக தீமையான காரியங்கள் நடந்தது. ஆனா அதெல்லாம் அவர் நினைக்கல. என் ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் என்ன உயிரோடு வச்சு என்னை காத்திருக்காருல, என்ன ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார் அல்லவா, அந்த தெய்வனுக்கு ஸ்தோத்திரம். அவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். அவர் என் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார் என்று அவர் ஒரு விசுவாச வார்த்தை அந்த கடைசி நாட்களில் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகள், இப்படிப்பட்டதான மன ரம்மியமான வாழ்க்கை நம்முடைய வாழ்விலே காணப்படும். ஆவிக்குரிய ஆசீர்வாதம். என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை நடத்துவா, இதுவரைக்கும் நடத்தினவை இன்னும் நடத்துவார் என்கிற அந்த நம்பிக்கையில நாம் பெறுகிறவர்களாய் காணப்படணும். இரண்டாவதாக, மனிதனுடைய கணக்கு தேவனுடைய தேர்வு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, யோசேப்பு தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய தகப்பனார் வயதியுப நிலையில இருக்கிறார். அவரிடத்திலே அவர் கொஞ்சம் அவருக்கு வருத்தமா இருக்கிறது என்று அவருக்கு சொல்லி அனுப்பப்படுகிறது. யோசேப்பு தன்னுடைய குமாரர்களை அழைத்துக் கொண்டு தன் தகப்பனை காணும்படியாய் அவர் கடந்து செல்கிறார். அப்பொழுது தன் தகப்பனாகி யாக்கோபு யோசேப்பை பார்த்து பல காரியங்களை சொல்லுகிறார். அப்பொழுது யோசேப்பினுடைய குமாரர்களை யாக்கோபு பார்க்கிறார். யோசேப்புக்கு எகிப்திலே 2 குமாரர்கள் பிறந்தார்கள். மூத்தவன் மனாசே, இளையவன் எப்ராஹிம். இப்ப அவங்க இவங்க யாருன்னு கேட்கிறாரு. இவங்க என்னுடைய பிள்ளைகள் என்று சொன்ன உடனே அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா யாக்கோபுடைய சமூகத்திலே கூட்டிக் கொண்டு செல்கிறார் யோசேப். அந்நேரத்துல யாக்கோபு அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் முயல்கிறார். அந்த நேரத்துல அவர் தன்னுடைய வலது கையை எப்ராஹிமுடைய தலையின் மேலும் இடது கையை மனாசேயுடைய தலையின் மேல வைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அப்பொழுது ஏன்னா மனாசே தான் மூத்தவர், எப்ராஹிம் இளையவர். அப்போ பழைய ஏற்பாட்டின் கால கணக்கிலே மூத்தவனுக்கு தான் ஆசீர்வாதம், முதலாவதான ஆசீர்வாதம், மேன்மையான ஆசீர்வாதம். அப்பொழுது அவர் சொல்கிறா, யோசேப்பு சொல்றாரு, தகப்பன் இளையவனாகிய எப்ராஹிம் மேல தன்னுடைய வலது கையை வைத்த போது யோசேப்பு அதை பார்த்து, தகப்பனே, இவன் இளையவன், மனாசே தான் மூத்தவன், நீ தவறாக உடைய கரத்தை வைக்கிறீர் என்று சொல்லுகிறார். உடனே உங்க அப்பா சொல்றாரு, யாக்கோபு சொல்லுகிறா, அது எனக்கு தெரியும் மகனே, அது எனக்கு தெரியும் என்று சொல்லி அவர் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும் என் மகனே, எனக்கு தெரியும், இவனும் ஒரு கூட்டமாவான், இவனும் பெருகுவான், இவன் தம்பி ஆகிய எப்ராஹிமோ இந்த மனாசேயை விட மேலாய் திரளாய் பெருகுவான் என்று ஆசீர்வதித்தார். அன்பான தேவ பிள்ளையை, ஆண்டவருடைய கணக்கு வேறு. உலகத்துல மனிதர்கள் வேண்டாம், நீ சின்னவன், நீ பெரியவன், நீ எளியவன், இவர்கள் மேன்மையானவர்கள் என்று நம்மள வெறுத்து ஒதுக்கலாம். நமக்கு நம்ம மேல ஒரு தப்பான கணக்கு போடலாம். ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. நம்ம எந்த நிலைமையில, ஒருவேளை நம்ம இளையவர்களா இருக்கலாம், அல்லது லீஸ்டா இருக்கலாம், லீஸ்ட் பாதரா இருக்கலாம், யாரும் நம்மள நினைக்காத ஒரு பர்சனா இருக்கலாம். ஆனா
ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய கணக்கு வேறு, மனுஷனுடைய கணக்கு வேறு. நான் யாரை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறேனோ அவர்களை நான் எப்படியாயிலும் ஆசீர்வதிப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். பாருங்க, யோசேப்பு நினைத்தார், மனாசே தான் முதலாவது ஆசீர்வாதம் பெறணும், அவன் தான் நிறைய ஆசீர்வாதம் பெறணும்னு நினைச்சார். ஆனா ஆண்டவருடைய கணக்கு, ஆண்டவருடைய தீர்மானம், ஆண்டவருடைய நோக்கம் அது வேறையா இருந்தது. எப்ராஹிமே, மனாசேயை விட நான் மேல ஆசீர்வதிப்பேன். இந்த காலை வேளையிலே சோர்ந்து போய் வந்திருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் என்ன வெறுத்து ஒதுக்குறாங்க, எல்லாரும் என்ன லீஸ்டா நினைக்கிறாங்க, ரொம்ப எளியவர்களா நினைக்கிறாங்க, இவங்களை கொண்டு ஏதாயிலும் செய்திட முடியுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் உங்க மேல அநாதி நோக்கம், அநாதி தீர்மானம், மேலான நோக்கத்தை வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு அவர் செய்ய போகிற காரியங்கள் அது பெரியவைகளாய் காணப்படும் என்று இந்த காலை வேளையில வாக்கு கொடுக்கிறார். ஏன்னா மனிதன் பார்க்கிறபடி நம்முடைய தெய்வம் பார்க்கிறவர் அல்ல. விசுவாசிப்போம் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்வில் இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு செய்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். மூன்றாவதாக பாருங்க, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தர வேண்டிய பெரிய சொத்து பணம் அல்ல, விசுவாசம், விசுவாச வாழ்க்கை. இன்றைக்கு கொடுக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை ஊட்டி வளர்க்கிறோமா? தீமோத்தேயுல ஒரு வார்த்தை உண்டு, அவன் பாட்டியாகிய லோவிசாலும் அவனுடைய தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ள இருந்த அந்த விசுவாசம் தீமோத்தேயுக்குள்ளாலும் இருந்ததாம். பவுல் சொல்லுகிறார் தீமோத்தேயை குறித்து சொல்லும்போது, இந்த விசுவாசம் உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் இருந்ததை நான் பார்த்திருக்கிறேன். அப்ப அந்த விசுவாசத்தை அவர்கள் ஊட்டி ஊட்டி தன்னுடைய மகனாகிய தீமோத்தேயுக்கு வளர்த்தார்கள். இன்றைக்கு நாம் வளர்த்துகிறோமா? இந்த இந்த பயங்கரமான எந்திரமான உலகத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை சொல்லி வளர்க்கிறோமா? வேதத்தை சொல்லி வளர்க்கிறோமா? அல்லது நீ பெரிய டாக்டர் ஆகணும், இந்த உலகத்துல நீ பெரிய பதவியில போகணும், நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பா, உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி இருக்கும்படி பண்ணுவா. எப்போதா? ஆண்டவருக்காக நம்முடைய பிள்ளைகள் ஓடும்போது, ஆண்டவருக்காக நம்முடைய பிள்ளைகள் வளர்த்தப்படும் போது, அவர்களை மேன்மையான இடங்களிலே நம்முடைய தெய்வம் உயர்த்தி வைப்பார். அதற்காக அவர் நமக்காக நிற்க வல்லவராயிருக்கிறார். இங்க பாருங்க, யாக்கோபு சொல்லுகிறார், இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, இதோ நான் மரணம் அடைய போகிறேன், தேவன் உங்களோடு இருப்பார். இந்த சொத்தெல்லாம் வச்சுக்கோங்க, அது ரெண்டாவது சொன்னாரு. ஆனா முதலாவது சொன்னது, தேவன் உங்களோடு இருப்பார். என்னோடு இருந்தார் அல்லவா சர்வ வல்லமையுள்ள தெய்வம், என்னை இதுவரைக்கும் நடத்தினவர் உங்களோடு இருந்து உங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்களை மறுபடியும் வாக்குத்தத்த பூமியாகிய கானான் தேசத்துக்கு திரும்பி போக பண்ணுவார் என்று அவர் ஆசீர்வதித்தார். அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை சொல்லிக் கொடுக்கிறவர்களாய், விசுவாசத்தை ஊட்டி வளர்க்கிறவர்களாய் மாறுவோம். ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வார்.